அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். பூமியின் எல்லைகள் உனக்கில்லை, பூமியின் எல்லைகள் உனக்கில்லை. மூலகாளும் மன்னவன் நீ, நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாளும் ஆண்டவரை வழிபடுவீர். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க. உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க. அவரது காலடியை தொழுதிடுவீர், அவரது காலடியை தொழுதிடுவீர். அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர், நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 9
இறை சொற்றொடர்கள் 2 முதல் 10 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேற வெளிவீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாய் 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, அகில உலக திரு அவை இன்று நம் ஆண்டவரின் உருமாற்ற விழாவை கொண்டாடுகிறோம் அல்லது கொண்டாடுகிறது. இயேசுவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்த சீடர்களில் 3 மட்டுமே கிடைத்த ஒரு வியப்புக்குரிய அனுபவம் இந்த உருமாற்றம். இந்த தோற்ற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுனுடைய சந்திப்பால் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், அதிகமாக இந்த உலகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான உருமாற்றம் கிடைக்கப்பெறவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. இந்த உருமாற்றம் தனக்கானதல்ல, மாறாக இந்த உருமாற்றம் பிறருக்கானதாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு ஏக்கம், ஒரு ஆதங்கம் நம்மிடத்திலே இன்றைக்கு எழுகிறது. இயேசுவின் மானிடத்தன்மை மறைந்து அவரது இறைத்தன்மை, இறைமாட்சியை வெளிப்படுத்தப்பட்ட விவரிக்க முடியாத ஒரு அனுபவத்தை இந்த 3 உயர்ந்த மலை மேலே கண்டார்கள். அத்தோடு இயேசு இறைத்தன்மையின், இறை தந்தையின் அன்பார்ந்த மகன். அவருக்கு செவிமடுப்பது இறைவனுக்கே செவிமடுப்பதாக என்னும் இறைவனின் குரலையும் கேட்கும் பேறு பெற்றார்கள். இந்த உருமாற்றம் உடனடியாக இல்லாவிட்டாலும் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் அவர்களின் இறை நம்பிக்கை ஆழப்படுத்த உதவியது. இயேசு இறைமகனாய் மாட்சிமை நிறைந்தவராய் இருந்தும் கூட இறை திருவுளத்துக்கு படைந்து அனைத்தையும் துறந்து எளிய மானிடராய் வாழ்ந்தார் என்னும் உண்மையை இந்த சீடர்கள் எத்தனையோ நாட்கள் எண்ணி எண்ணி வேந்திருப்பார்கள். தமது பணியிலே உறுதிப்படுத்தப்பட்டிருப்பார். நாமும் இன்று இயேசுவின் இந்த வியப்புக்குரிய எளிமையை, கீழ்ப்படுத்தலை, பணிவை எண்ணி வியக்க அழைக்கப்படுகிறோம். நம்மால் இயன்றவரை நமது விருப்பங்களை, ஆசைகளை விட்டு கொடுத்து எளிமை, பணிவு, இழத்தல் என்னும் இறையாட்சி விளிமையங்களோடு வாழ்வதற்கு நாமும் முயல வேண்டும். நமது விருப்பங்களை, ஆசைகளை விட்டு கொடுத்து போகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய தடுத்தாட்கொள்ளுதல் வந்து நம்மிடத்திலே பிறருக்கான ஒரு உருவ மாற்றத்தை நம்மிடத்திலே ஏற்படுத்தும். ஒரு குழந்தை இந்த சமுதாயத்திலே பரிணாம வளர்ச்சியினை பெற்று உருமாறுகிறது என்றால் அந்த குழந்தை தன்னுடைய இலக்கை அடைவதற்காகவே என்பார் ஐன்ஸ்டைன். ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் தன் வாழ்வில் கல்வியை முடித்துவிட்டு எதிர்காலத்தை அமைக்கின்ற விதத்திலே பணியில் சேர்ந்து உருமாற்றம் பெறுவதை இந்த உலகத்தில் பயணிப்பதற்காக, அவன் வாழ்வதற்காக, அவன் வளர்ச்சி அடைவதற்காக. ஒரு இல்லம் ஒரு குடிசையிலிருந்து ஒரு காங்கிரீட் போட்டது போல, அந்த காங்கிரீட்லேருந்து 2-3 மாடி கட்டுக்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு முறை இந்த வளர்ச்சி பெற்று மாற்றம் காண்கிறது என்றால் அது எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி காணப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தவே. ஆக யாருமே அல்லது எதுவுமே பிறர் வளர்ச்சிக்காக தாங்கள் மாறியது இல்லை என்பதனை நினைவுபடுத்துகிறது. ஆனால் இந்த சமூகம் மீட்படைய, வளர்ச்சி பெற ஒருவன் இறைத்தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மாறி பாடுகளை அனுபவிக்க உருமாற்றம் பெறுகின்றார் என்றால் அது நம் இயேசு கிறிஸ்துவே மட்டும்தான். சொகுசான, மவுசான, பவுசான வாழ்வுக்காக அல்ல, சுடப்படக்கூடிய வாழ்வுக்காக,
சுட்டி காட்டப்படக்கூடிய வாழ்வுக்காக, சுட்டு தள்ளப்படக்கூடிய வாழ்வுக்காக. அதனால்தான் இயேசுவின் பணி வாழ்வில் நடந்த உருமாற்றங்களில் இது மட்டுமே வித்தியாசமான விசித்திரமான அனுபவத்தினை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. காரணம், இயேசுவோடு பயணிக்கின்ற போது அனைத்து விதமான சுகங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிரிந்து செல்லவே உருமாற்றம் பெறுகின்றோர் என்று அறிந்ததுமே வாதாட துவங்குகின்றார்கள். ஆக யாரெல்லாம் இந்த சமுதாய மாற்றத்திற்காக தங்களை உருகி மாற்றம் பெறுகின்றார்களோ இயேசுவாக மாறுகின்றார்கள். நாம் அடுத்தவர்களுக்காக உருகுகின்றோமா என்று நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை உமது மாட்சியின் பங்குதாரர்களாக அழைக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களது உண்மையான சாயலை, மாட்சியை கண்டுகொள்ளும் அனுபவங்களை எங்களுக்கு தாரும். இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபத்திலும் தவ முயற்சிகளிலும் மலை அனுபவங்களிலும் ஈடுபட்டு உம்மோடு நாங்கள் உருமாற்றம் பெறவும், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களை நாங்கள் உருக்கிடவும் உருமாறவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வம்.
தொற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பார்வையற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். பார்வை அற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.